என் அன்பு வணக்கம். இந்திய வரலாற்றில் பொட்டி ஸ்ரீராமுலுவை தெரியுமா என்று கேட்டால் தெரியாதவர்கள் பெரும்பாலும் இருக்க முடியாது. காரணம், இந்திய வரலாற்றில் விடுதலை பெற்ற பிறகு இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாறுதலுக்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது பொட்டி ஸ்ரீராமுலுவினுடைய உண்ணாவிரதம், அந்த பட்டினி போராட்டம்தான். அது என்ன இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல்? 1956 ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இந்தியா மொழி வாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. அதற்கு முன்னால் இப்படி இல்லை. சென்னை தலைமாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி என்று சொன்னால் அதில் ஆந்திராவின் பல பகுதிகள் இருக்கும், இன்றைக்கு இருக்கிற கர்நாடகத்தின் சில பகுதிகள் இருக்கும். இன்னமும் நாம் கவனித்து பார்த்தால் ஒடிசாவில் இருக்கிற கஞ்சம் மாவட்டத்தினுடைய பாதி பகுதி அன்றைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சியிலே இருந்தது. 56 நவம்பரிலே தான் அது மொழி வாரி மாகாணங்களாக, அதாவது தமிழ் பேசுகிற பகுதி தமிழ்நாடு, தெலுங்கு பேசுவது ஆந்திரா என்று பிரிந்தது. இது 56 தான் நடைபெற்றதென்றாலும் தொடக்கம் 53 டிசம்பரில் அதற்கான தொடக்கத்திற்கான விதையை விதைத்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு தான். அவர் அதற்காகவே பட்டினி போராட்டம் நடத்தினார். ஆந்திராவை தனியாக பிரித்து கொடுங்கள், தெலுங்கு பேசுகிற பகுதி ஆந்திரா, அதை ஏன் கொண்டு போய் சென்னை மாகாணத்தில் வைத்திருக்கிறீர்கள் என்கிற போராட்டத்தை அவர் எப்போது தொடங்கினார்? மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கு 3 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது 52 டிசம்பரிலே அவர் தொடங்கினார். ஆந்திரா முழுவதும் அவருடைய போராட்டத்துக்கு ஆதரவாக மக்கள் திரண்டார்கள். அப்போது நேரு அவர்கள் ராஜாஜிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் இருக்கிறது, பொட்டி ஸ்ரீராமுலுவின் போராட்டத்தை நாம் அவ்வளவு எளிமையாக தவிர்த்து விட முடியாது, மக்களின் பேராதரவு அவருக்கு கிடைக்கிறது, எனவே நாம் ஆந்திராவை பிரித்து கொடுப்பது பற்றி சிந்திக்க வேண்டும் என்று டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி நேரு கடிதம் எழுதியிருக்கிறார். 52வது ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதியே பொட்டி ஸ்ரீராமுலு இறந்து போய்விட்டார். ஏறத்தாழ 65 நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரதம் வந்து உயிர் துறந்தார். என்ன நடந்தது என்றால், ஆந்திராவில் திரும்புகிற பக்கமெல்லாம் கலவரம். அந்த தொடர் வண்டிகள் எரிக்கப்பட்டன, பேருந்துகள் எரிக்கப்பட்டன, கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. வேறு வழியின்றி நேரு அறிவித்தார், ஆந்திர மாநிலம் என்று ஒன்று அமையும். அதுதான் மொழிவாரி மாநிலங்கள் அமைவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே 53 அமைந்தது. இந்த பொட்டி ஸ்ரீராமுலு அவர்களை பற்றிய இன்னொரு செய்தியை வரலாற்று புத்தகம் ஒன்றை படிக்கிற போது நாம் காண நேரிட்டது. இதற்கு முன்பே இந்த போராட்டம் 52, இதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பே 1946ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி ஒரு பட்டினி போராட்டத்தை பொட்டி ஸ்ரீராமுலு நடத்தியிருக்கிறார். அதற்கு என்ன கோரிக்கை என்றால், இந்த மாநிலம் முழுவதும் இருக்கிற அத்தனை கோயில்களையும் பட்டியல் இனத்தவர்களுக்கு திறந்துவிட வேண்டும், தீண்டப்படாதவர்கள் என்று சொல்லி அவர்களை கோயிலுக்குள் வராதே என்று சொல்லுவது நியாயமில்லை, எனவே எல்லா கோயில்களையும் அவர்களுக்கு திறந்துவிட வேண்டும் என்று ஒரு பெரிய பட்டினி போராட்டத்தை நடத்தியிருக்கிறார். அந்த காலகட்டத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அது 1946 நவம்பர் என்று சொன்னால் இந்திய விடுதலையை நெருங்கி கொண்டிருந்த நேரம். எனவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் இதற்குரிய நேரமில்லை, நாட்டின் விடுதலை முக்கியமில்லையா என்று கேட்டபோது பொட்டி ஸ்ரீராமுலு சொல்லியிருக்கிறார், நாட்டின் விடுதலை முக்கியம்தான், அதைவிட சமூக விடுதலையும் முக்கியமானது, எனவே நான் பின்வாங்க மாட்டேன் என்று கூறியிருக்கிறார். பொட்டி ஸ்ரீராமுலுவுக்கு அப்படி ஒரு முகம் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியாது. பிறகு காந்தியார் தலையிட்டு அவர் சொல்லி, பிரகாசா என்று அன்றைக்கு இருந்த அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரிடம் கூறி, அதற்கு பின்னால் காந்தியாரினுடைய கோரிக்கையை ஏற்று நான் உண்ணாவிரதத்தை நிறுத்தி கொள்ளுகிறேன் என்று பொட்டி ஸ்ரீராமுலு 46 நிறுத்தியிருக்கிறார். ஆனால் 52 அவர் உண்ணாவிரதம் இருந்தபோது அதை தடுத்து நிறுத்துவதற்கு காந்தியார் இல்லை, யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. காந்தியாரே எழுதுகிறார், பொட்டி ஸ்ரீராமுலு மிக உண்மையான உறுதியான தொண்டர், ஆனால் கொஞ்சம் விந்தையான மனிதர் என்று காந்தியார் எழுதியிருக்கிறார். அந்த மனிதர்தான் இந்திய வரலாற்றை புரட்டி போட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார்.